பெருவெற்றி தானே, கொண்டாடி விட்டு அதுக்கடுத்து உங்களுடைய பணிகளை ஆரம்பிங்கிற இடமா தான் போகுமே தவிர. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ்க்கான வாய்ப்பு, மேடை ஏற வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. நீங்கள் சொன்னது நீங்கள் எதுவுமே சொல்லாமலே உங்கள் மேலே அவங்களுக்கு அனுதாபமும் வந்துச்சுன்னு வைங்க, ரைட்டு. அந்த அனுதாபம் அப்படியே கேரி ஆகுமா? நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் பண்ணுற தவறுகள் வந்தால் இந்த பழசெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். விஜய் சார் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு, தேர்தல் அறிக்கைகள். அதில் ஒரு 9 திட்டங்களை மட்டும் செயல்படுத்துவதற்கே உங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகிறது. விஜய் பேசுகிறார் இல்லையா, வெளிப்படையான நிர்வாகம், டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் அப்படின்னா லெட் ஹிம் கிவ் அ ஒயிட் பேப்பர். ஒவ்வொரு ஆண்டும் முடியும் பொழுது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரட்டும், ப்ராக்ரஸ் கார்டாக வைக்கட்டும், அதை நோக்கி அது நகரட்டும் அப்படிங்கிற. பனையூர் வராரு, அங்கேருந்து பட்டினப்பாக்கம் போகிறாரு, அங்கேருந்து ராஜ்பவன்லேருந்து திரும்ப பட்டினப்பாக்கம், திரும்ப நைட்டு பனையூர். இதே ரிப்பீட் லூப்புக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான இடத்தை நோக்கி போகிறது பெட்டராக இருக்கும். விஜயத்தினுடைய அட்வைசர் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இறுதி முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கணும். அதுதான் தலைவருக்கு பல வகையிலும் நல்லதாக இருக்கும். இந்த 2.25 வருஷமாக அவர் கற்றுக்காத அரசியலை இந்த 1 வாரம் அவருக்கு மிக நிச்சயமாக கற்றுக் கொடுத்துருக்கும். ப்ரொடியூசரை நீங்கள் கவர்னரை பார்க்க கூப்பிட்டுட்டு போகிறீங்க, கூட உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் வராரு. ஆட்சி அமைக்க கோர்றதில் தாவேக்கால அவங்க 2 பேரும் என்னவா இருக்காங்க? இந்த ஐடியாவெல்லாம் யார் கொடுத்தா, எதுக்கு கொடுக்குறாங்க? கவர்னர் ஆட்சி அமைக்க விடவில்லை, சேட்டை செய்கிறார்கள். இந்த பக்கம் இவருக்கு எம்எல்ஏவை கடத்திட்டு போயிட்டாருன்னு டிடிவி தினகரன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சிக்கல் நடக்கிறது. ஆட்சி அமைக்க விடாமல் செய்வது யார்? கூட இருக்க காங்கிரஸ் போராடுகிறது. சிபிஐ சிபிஎம் இது பாஜக வருகிறதுன்னு சொல்கிறாங்க. விஜய் சார் வாயவே திறக்கலையே, நீங்கள் ஏன் இவ்வளோ பதறீங்க? இப்போ ஏறத்தாழ தாவேகாவை நேரடியாக டிடிவி தினகரன் பகைத்து கொண்டார். இதுக்கு பின்னணிலையும் பிஜேபி இருக்கலாமா? ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் சைன் போட சொல்லி, சப்போஸ் அதை வேண்டான்னு சொல்லி இது வந்து ஒரு குதிரை பேரமாக மாற்றி இந்த இடத்துல வச்சு ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற திட்டம் இருக்குமா? நீங்கள் துரந்தர் லெவலுக்கு யோசிக்கிறீங்க. துரந்தர் லெவலுக்கு காமராஜ் அவர்கள் மன்னார்குடி எம்எல்ஏவை இவங்க தான் அனுப்பிவிட்டாங்களான்னு யோசிக்கிறீங்க. வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ பத்திரிகையாளர் புன்னைவளவன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தாவேகா தலைவர் விஜய் வந்து ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக கேட்குறாரு. ஆனால் ஒரு 4-5 டைமுக்கு மேலே போயிட்டு திரும்ப ஆளுநரை மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆளுநர் வந்து விஜய் அவர்களை அவமதிக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறாரு. இப்போ கூட அவரை மீட் பண்ண போகும்போது இல்லை நான் கேரளா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் யூட்டன் போட்டு இப்போ அகைன் மறுபடியும் ஆளுநர் 6:30 மீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பாஜக வந்து அவங்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் ஆளுநர் மூலமாக கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களா, இல்லை தாவேகா சைடில் பண்ணுற தவறுகள்னால இது நடக்குதா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு வழியாக விஜய் பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவர் எலெக்ஷனுக்கே பெருமளவு உழைக்கலைங்கிற விமர்சனத்தில் நான் இன்னமும் அப்படியே தான் இருக்கேன். இன்னும் அவர் சிறப்பாக உழைச்சிருந்தா இட் வில் பி க்ளீன் ஸ்வீப். உங்களுக்கு இந்த சிக்கல் இந்த 1 வார பிரசவ வேதனை இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 200 வரைக்கும் கூட அது ஒர்க்கு ஆகிருக்கு, இல்லை எஃபெக்டிவாக இருந்திருக்கு, கிரவுண்ட் சிஸ்டம் இருந்திருந்தால் போயிருந்திருக்கலாம். அதிமுக அவங்களுடைய தவறுகள் எடுத்துக்கணும். நம்ம அதை பின்னாடி பேசுவோம். நேரடியாக வரோம்னா ஆளுநர் திட்டமிட்டு இதை செய்தாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. பாஜகவை பொறுத்தவரை காங்கிரஸை முதல்ல உள்ள சேர்த்ததுங்கிறது சிக்கல். அதன் காரணமாக ஆளுநர் வழியாக அவங்க சேட்டப் பண்ணாங்க. ஆனால் ஆளுநர் சேட்டப் பண்ணுறதுக்கான எல்லா லூப் ஹோல்ஸையும் யார் கொடுத்தாங்கிறது இருக்கு இல்லையா? நீங்கள் கொடுத்ததில் தானே, நீங்கள் செஞ்சதில் தானே அவங்க கேள்வி கேட்குறாங்க. அந்த இடம் விஜயனுடைய ஆலோசகர்கள் திரும்ப நீங்கள் இந்த 1 வாரத்தில் விஜய் நீங்கள் 4 முறை அவரை வந்து கேலி பொருளாக மாற்றுறீங்க. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் இருக்கிற 3 கட்சியில் அவர் தான் பாப்புலர் ஓட்டை வாங்கியிருக்கிறார். 34%, 108 இடங்கள். அவரை கொண்டு போய் மக்கள் முன்னாடி இல்லைங்க இவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் சூட்சுமம் தெரியாதுங்கன்னு மாட்டி விடுற இடத்துல விஜயனுடைய அட்வைசர்ஸ் இருந்திருக்கிறார்கள் என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. நிறைய அட்வைசர்ஸை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து சிக்கலாயிருக்காங்கிற கேள்வியும் இருக்குது. பேக் டு ஸ்கொயர் ஒன்றுக்கு வந்தோம்னா கவர்னர் இதை வர ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கவர்னர் தன்னுடைய கேரளா பயணத்தை ரத்து பண்ணிட்டு இருப்பதாகத்தான் செய்தி. அவர் கேரளா போகிறாருங்கிறதே 3:30 மணிக்கு தான் தெரியும். அவங்க விசி கேட்டால் அதுக்குள்ளே லெட்டர் வாங்கலை. இந்த சிக்கல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. பண்ணிட்டு நிற்கிறாருன்னா கவர்னருக்கு இப்போ சிக்கல் இல்லைன்னு அர்த்தம்.
ஏன்னா அவர் இதை தடுக்கணும் இல்லை தள்ளி போகணும்னு நினச்சிருந்தா இல்லை நான் பிளான் பண்ணிட்டேன் கிளம்பிட்டேன்னு கவர்னர் சொல்லியிருக்கலாம். அவர் இப்படி சொல்லாமல் இருப்பது என்பது ஆட்சி அமைக்கிற மேண்டேட் வந்தால் செஞ்சு வச்சிடலாங்கிற இடத்துக்கு கவர்னர் வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, விஜய் தரப்பிலிருந்து இவ்வளவு லூப் ஹோல்ஸ் வரும் பொழுது அவர் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு, ஏன்னா இது ஆட்சி அமைப்புக்கானது, அடுத்து சட்டமன்றத்தில் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அரசாக நீங்கள் உட்காரும் பொழுது பாலிசி மேக்கிங்லேருந்து பல சிக்கல்கள் இருக்குது. இதிலெல்லாம் எங்கே கேட்கணும் எங்கே கேட்கக்கூடாது, யாருடைய ஐடியா ஃபீஸிபிளாக இருக்கும், எது நமக்கு குறைஞ்ச டேமேஜ், நம்மளை மறுபடியும் இந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள் குறைவாக தெரிஞ்சிருக்கலாம், தப்பு இல்லை. அந்த குறைவாக தெரிஞ்சதை நம்ம எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க போகிறோம், நம்ம என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், இது எல்லாத்தையும் விஜய் தெரிஞ்சுக்க வேண்டியதற்கான ஒரு சூழலாகத்தான் இந்த ஒரு வாரம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போயிட்டு வந்துக்கிட்டு அது ஒரு ரிப்பீட் லூப்புக்குள்ளே இருந்துச்சு பாருங்க. பனையூர் வராரு, அங்கேருந்து பட்டினப்பாக்கம் போகிறாரு, அங்கேருந்து ராஜ்பவன்லேருந்து திரும்ப பட்டினப்பாக்கம், திரும்ப நைட்டு பனையூர், இதே ரிப்பீட் லூப்புக்குள்ளே இருந்துச்சு இல்லையா. இதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான இடத்த நோக்கி போகிறது பெட்டராக இருக்கும். விஜய் தன்னுடைய அட்வைசர் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இறுதி முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கணும். அதுதான் தலைவருக்கு பல வகையிலும் நல்லதாக இருக்கும். ஆளுநரை பொறுத்தவரை ஹீ இஸ் ரெடி. என்னன்னா இப்போ கவர்னர் இன்னைக்கு கேரளா போல, அவர் நாளைக்கு போகிறார் அப்படின்னா கேரளாவில் பதவி பிரமாணம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வராரா, மேபி அதில் சிக்கல் இல்லை. ஏன்னா இவங்க கூட்டணி கட்சி தான் அங்கே சீஃப் மினிஸ்டர் கேரளான்னும் போது, கேரளாவில் 3 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு இங்கே கேசி அடிச்சுக்கிறாங்கன்னா இப்போ சிஎம் போஸ்ட்டுக்கான ரேஸு ரமேஷ் சென்னிதாலா, இந்த பக்கம் சதீசன், கேசி வேணுகோபால் ஆப்வியஸ்லி. ஸோ அது ஓரளவுக்கு செட்டில் ஆகணும். ஏன்னா ராகுல் காந்தி 2 இடத்துக்கும் பதவி பிரமாணத்துக்கு வரணும். இப்போ டேட்ஸ் என்னென்னா இவர்கிட்ட கோரிட்டு இவங்க 2 பேரும் அடுத்து டெல்லியில் பேசிட்டு அவர் அங்கே முடிச்சுட்டு இங்கே வராரா, கவர்னரோடே சேர்ந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துடுறீங்களாங்கிறதெல்லாம் முடிவெடுக்கக்கூடியது. ஒரு வழியாக இந்த ஒரு வாரம் விஜய் கடந்த 2.25 ஆண்டுகளாக February மாதம் ஐ திங்க் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ கட்சி ஆரம்பிக்கிறாரு 2024. இந்த 2.25 வருஷமாக அவர் கற்றுக்காத அரசியலை இந்த ஒரு வாரம் அவருக்கு மிக நிச்சயமாக கற்றுக் கொடுத்துருக்கும். என்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்கிறார், என்ன புரிஞ்சுக்கிறாருங்கிறத நம்ம ஆப்வியஸாக அவருடைய ஆட்சி காலத்தில் பார்க்க முடியும். விஜய் அவர்களோட ஆதரவு கடிதத்தை கூட ஆளுநரை மீட் பண்ணும்போது நான் காரில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஷயம்லாம், விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் பத்தல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அவருக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க அவர் கூட இருக்கவங்க வந்து அவருக்கு சரியா அவரை வழி நடத்துறது இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒரு தலைவரை எல்லாத்தையும் பார்த்துருக்க முடியாது, அவரை சுற்றி இருக்கிறவங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ கலைக்கிறவர்களுக்கு ஒரு சண்முகநாதன் அவர்களை சொல்லுவாங்க. நீங்கள் பல நேரங்களில் அது குறிப்பால் அடுத்து என்னங்கிறத பார்த்து பக்காவாக செய்யறதுக்கு அந்த கூட இருக்கக்கூடிய டீம் இருக்கணும். என்ன சிக்கல்னா, இப்போ இதுலேயே விமர்சனம் வந்துச்சு இல்லையா, எதற்காக நீங்கள் ஒரு படத்தோட ப்ரொடியூசர், இந்த தயாரிப்பு நிறுவனத்தோட ப்ரொடியூசரை நீங்கள் கவர்னரை பார்க்க கூப்பிட்டுட்டு போகிறீங்க, கூட அவங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் வராரு, ஆட்சி அமைக்க கோர்றதில் தாவேக்கால அவங்க 2 பேரும் என்னவா இருக்காங்க. அப்போ நீங்கள் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா, சசிகலா அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் சட்டமன்றத்திலே உள்ளே உட்கார வச்சுருக்குறாங்க. அவங்க எந்த பொறுப்பிலும் இல்லை, சபாநாயகர் நாற்காலியில் உட்கார வச்சாங்க. அது ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு ஆச்சு. இன்றைக்கி கேட்டாலும் அது தவறு தான். இது சட்டமன்ற அவைங்கிறது வேறு. நீங்கள் கவர்னரை பார்க்குறதுக்கு ஆட்சி அமைக்க கோரும் போதே உங்களை கூப்பிட்டுட்டு போகிறீங்கன்னா இந்த ஐடியாவெல்லாம் யார் கொடுத்தா, எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ விஜயை இப்போ ஹியூமிலியேட் ஆனதாக மொத்தம் விஜய் தான், கூட இருக்கக்கூடிய தவறு செய்த ஆலோசகர்கள் கிடையாது. போகும்போது என்னென்னா எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிறாங்கனாலும் சீனியர்ஸ் சொல்கிறத காது கொடுக்குற இடத்துல ஜூனியர்ஸ் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். நீங்கள் பல நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவார்கள். அது அவங்க எலெக்ஷனுக்கு முன்பாகவே அந்த சிக்கல் இருந்தது. ஒரு முடிவுனா 3 பேர்கிட்ட அவர் கேட்பார், ஆளுக்கு ஒவ்வொரு விதமான ஐடியா கொடுப்பாங்க, அவர் எந்த முடிவுமே எடுக்காமல் போய் விடுவார். இது வரைக்கும் ஓகே. ஒரு கட்சியாக இருக்கிறீர்கள், கட்சிக்குள்ளே சிக்கல்னா வேறு. நீங்கள் ஆட்சி அமைக்கிறீர்கள், அரசாங்கத்துக்கு ஹெட் ஆகிறீங்க, யூஆர் கோயிங் டு பி தி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னும் போது அது இன்னும் பெரிய சிக்கல்களை, குழப்பங்களை உருவாக்கும். இப்போ திரும்ப வந்துருச்சா, ஒரு முதலமைச்சர் என்னப்பா ஆட்சி அமைக்க போகிறார், லிஸ்ட்டு கூடப்பா எடுக்காமல் போவார்னு போகிற போக்கில் கேட்பாங்க. இந்த விஷயம் அது பார்த்திங்கன்னா செவி வழியாகவே சும்மா பேச்சு வாக்கில் அது பாட்டு காற்றுல தீ மாதிரி பரவும். அந்த சிக்கல் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக விஜய் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, அவர் அடிப்படையில் அவருடைய இமேஜ் கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர், இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாரு, இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறதே ரொம்ப எப்படி இதை கவனிக்காமல் விட்டாங்கிற இடம் இருக்குது. மேபி கற்றுக்குறாங்க, இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறத நோக்கி பயணப்படணும். கூட இருக்கிறவங்க எவ்வளோ விஜிலண்ட்டாக இருக்கணும், தலைவர்களை விடவும். ஆக்சுவலாக தலைவர்களோட கூட ட்ராவல் பண்ணுறவங்க, அது நீங்கள் பிஏ சர்க்கிளாகவோ இல்லை அட்வைசர்ஸாகவோ இருக்கக்கூடியவர்கள், அவங்க இன்னும் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வளர்த்துக்கிட்டோம், ஏன்னா எடுத்த எடுப்புலேயே அது முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அதில் எல்லாத்துலேயும் விமர்சிக்க வேண்டாம், ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். அதை அவர் திருத்திக்கிறாரா, என்ன விஷயங்கள் வருது. ஏன்னா நீங்கள் ஒரு முறை போய் கவர்னர்கிட்ட சிக்கலாகுது, அடுத்த டைம் என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துட்டுல நீங்கள் போயிருக்கணும்.
அந்த குறைஞ்சபட்ச பொறுப்பு விஜய்க்கு தானே இருக்கும். அவர் யாராக இருந்தாலும் கூட இருக்கிறவங்கள மாற்றினாலும் அவர் தானே பண்ணியிருக்கணுங்கிற அந்த கேள்வி நியாயமானது. பட் ஸ்டில் உட்காரட்டும், இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதனால் என்னன்னாலும் அவருக்குள்ளுக்குள்ள அது என்ன பதட்டம் இருக்குது. ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒருவருடைய அந்த உறுதியான தன்மை எங்கே வெளிப்படும்னா சிக்கல்களை சமாளிக்கும் போது தான் அவங்களுடைய இன்டர்னலி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கிறது வெளியில் வரும். அப்படியான ஒரு முயற்சியாக இனிமேல் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சோஷியல் மீடியாவில் மீம்ஸ்லாம் நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, விஜயோட படத்துக்கு தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை அப்படின்னா, விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுலையுமே இவ்வளோ பிரச்சனை வருது, இத்தனை பேர் நிறைய விஷயங்களை தாமதப்படுத்துறது அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் லேட் ஆகுது, டிலே ஆகுதுங்கிறாங்க. ஸோ இது பொதுமக்கள் இதை என்ன மாதிரியான ஒரு விஷயமா பார்க்குறாங்க? இது மற்ற கட்சிகள் விஜய் மேலே இருக்க ஒரு பொறாமையிலையும் ஒரு இதுலேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை விஜய் மேலே தவறு இருக்கிறதா பார்க்குறாங்களா? விஜய் அவர்கள் தாமதப்படுத்துனாங்கன்னு நம்மலாம் பேசுகிறோம். விஜய் இப்படி சொன்னாரா? அவர் சொல்லாத வரைக்கும் நம்ம இப்படி எடுத்துக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ரொம்ப எளிமையான கேள்வி. கரூர் சம்பவம் நடந்த போது ஒரு விஷயம் அவங்க கட்சிக்காரர்கள் கேட்டாங்க, நீங்கள்லாம் எதுக்கு இவ்வளோ இது பண்ணி விஜய் சார் பேசணுங்கிறீங்க? அந்த உயிரிழந்த 41 பேர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? அவங்களே விஜய் சார் தான் காரணம்னு சொல்லலை, நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. கவர்னர் ஆட்சி அமைக்க விடவில்லை, சேட்டை செய்கிறார்கள், இந்த பக்கம் இவருக்கு எம்எல்ஏவை கடத்திட்டு போயிட்டாருன்னு டிடிவி தினகரன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, சிக்கல் நடக்கிறது, ஆட்சி அமைக்க விடாமல் செய்வது யார், கூட இருக்க காங்கிரஸ் போராடுகிறது, சிபிஐ சிபிஎம் இது பாஜக வருகிறதுன்னு சொல்கிறாங்க. விஜய் சார் வாயவே திறக்கலையே, நீங்கள் ஏன் இவ்வளோ பதறீங்கன்னு நம்ம கேட்டால் அது லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த லாஜிக் டிவிகேக்காரங்க கரூரில் பேசின லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும், ஆனால் அது எத்திக்கலி தவறு. ஏன்னா கவர்னர் செஞ்சது மிகப்பெரிய அரசியல் சாசனத்துக்கு முரணானது அப்படிங்கிறது கரெக்ட். அதுதான் அதை எதிர்க்கணும், தமிழ்நாடே சேர்ந்து எதிர்த்திருக்கணும். ஒரு தேர்தலில் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், எங்கள் ஓட்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி அமைய வேண்டும், அது கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும், இது பீப்புள் மேண்டேட்டு. இதை நீங்கள் என்ன கான்ஸ்டியூஷனில் இருக்கோ, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எப்படி இருக்கோ அதன்படி அனுமதித்திருக்க வேண்டும். இதை விஜய் பேசியிருக்கணும் இல்லை. நீங்கள் பப்ளிக் அதை ஆமான்னு நினைக்கிறாங்க, இப்படி தாங்க விடுறாங்கன்னு நினைக்கிறாங்க, ரைட்டு. இதுக்கப்புறம் அவங்க நினச்சதுனால என்ன விஜய்க்கு அது அமைஞ்சிட போதா? சால்வ் பண்ணுற இடத்துல யார் வருவா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல தனக்காக தானே பேசிக்கொள்ளாதவருங்கிற வகையில் அது பேக் ஃபயராகவும் ஆகலாம். லாங்கர் ரன்னுக்கு அது உதவுமாங்கிறது இருக்குல்ல. என்னங்க எதுவுமே பேச மாட்டார், சரி செயல்பாட்டில் காட்டுவாராக இருக்கும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 6 மாதம் போதும் நீ வர்ச்சுவல் வேர்ல்டில், அல்லது 1 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷம் அவங்க எடை போட ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பத்திலேயே. அப்படி எடை போடும்போது மக்கள் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்க மாட்டாங்க. அது அவருக்கு ஒரு சிம்பத்தியாக கிரியேட் ஆகும்னா, விஜய் சார் இதை சொல்லலை, நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி ஏதோ ஒரு பாயிண்டில் எல்லாரும் எழுப்புவாங்க இல்லையா. உங்களை நம்பியாச்சு, நீங்கள் செய்வீங்கன்னு ஓட்டு போட்டாச்சு, செய்யலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாங்கிற இடத்துக்கு மக்கள் இருக்கிறாங்க. அதிமுக இணைவதற்கான திட்டம் இருந்ததா? அதிமுக இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசலை. சில ப்ரப்போசல் வைக்கப்பட்டதுன்னு ஸ்டாலின் சொன்னார், பட் அந்த கட்சியினுடைய தோழர்கள், நம்முடைய மற்ற தலைவர்கள் சொன்னது, பட் அதை நம்ம பரிசீலிக்கலைங்கிற இடத்தோடு அவர் நிப்பாட்டிட்டார். எடப்பாடி பழனிசாமியும் அதை அதுக்கப்புறம் என்கேஜ் பண்ணல. இப்போ இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுங்கிறேன் நான். அதை முடிஞ்சிட்டும் நீங்கள் உட்காந்துட்டீங்க, பெருவெற்றி தானே, கொண்டாடி விட்டு அதுக்கடுத்து உங்களுடைய பணிகளை ஆரம்பிங்கிற இடமா தான் போகுமே தவிர. ஏன்னா நீங்கள் இந்த 1 வாரம் அரசு இல்லாமல் சிக்கல் வந்தது. திமுக ஆரம்பித்த பல திட்டங்கள், அதிலிருந்து கான்ட்ராக்டுவல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்போ விலக சொல்கிறாங்க, அதிகாரிகளே அந்த முடிவு எடுக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் யூபிஎஸ்சி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்கள தொடங்கி பல துறைகளில் கான்ட்ராக்சுவலாக தான் எடுத்தாங்க. நீங்கள் இவங்க அந்த ஆட்சிங்கிறதுக்காக நீங்கள் வேலையை விட்டு தூக்குறீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிற எண்ணிக்கை இருக்குது, அந்த குடும்பங்கள் உங்களுக்கு எதிராக மாறுகிறது. அந்த முடிவு அதிகாரிகள் எடுத்தால் நீங்கள் அதை இல்லை ரீட்டைன் பண்ண போகிறேன், பேரை மாற்றிட்டு, ஏன்னா நீங்களும் அப்போ ஆப்வியஸாக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு யூபிஎஸ்சிக்கு அரசியாக கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆதரவாக தான் இருக்க போகிறீங்கன்னா பேரை மட்டும் மாற்றிட்டு உங்களை தொடர வைக்கலாம். இதெல்லாம் விஜய் முடிவெடுப்பாரா? எப்படி பார்க்க முடியும்? அவருடைய ஸ்டேச்சர் ஆக்சுவலாக இப்போ ஒரு கிரைசிஸில் தான் அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதிமுக சதி திட்டம் தீட்டினாருங்களே, வைப்போம் கூட பிஜேபி சேர்ந்துக்கிச்சு, முடிஞ்சு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இது இன்னையோட முடிஞ்சு போச்சு. எப்போ ஆளுநரை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க கோரி அவர் ஓகே செஞ்சிடலாம் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிடுறாரோ முன்பு இருந்தது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ்க்கான வாய்ப்பு. மேடையேற வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. நீங்கள் சொன்னது நீங்கள் எதுவுமே சொல்லாமலே உங்கள் மேலே அவங்களுக்கு அனுதாபமும் வந்துச்சுன்னு வைங்க, ரைட்டு. அந்த அனுதாபம் அப்படியே கேரி ஆகுமா? நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் பண்ணுற தவறுகள் வந்தால் இந்த பழசெல்லாம் அப்படியே மறந்து போயிடும் இல்லையா? பப்ளிக் மெமரி ரொம்ப ஷார்ட்டானது தான், அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அதாவது அது இது வரைக்கும் அந்த விவாதம் இருந்திருந்திருக்கலாம், விஜய் சாருக்கு சார்பாகவும் கூட இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அதனுடைய கோணமே வேறு, இதுக்கப்புறம் நீங்கள் விளையாட போகிற கிரவுண்டே வேறு. ஸோ
அதுக்கான மாதிரி ரூல்ஸ் மாறிடும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இதுவரைக்கும் நான் பண்ண மகளிருக்காக, மாணவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, அரசு ஊழியர்களுக்காக நான் பண்ண திட்டங்கள் எல்லாம் அப்படியே தொடரணும் அப்படின்னு போட்டிருந்திருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி விஜய் சார் அதை இன்னும் பெட்டர் பண்ணாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை. திமுக அதிமுக கிட்ட ஒரு விஷயம், அவங்க காம்படிட்டிவாக செஞ்சுட்டு வராங்க மக்கள் நல திட்டங்களையே. இப்போ நீங்கள் வந்து ஒரு முட்டை வாரத்தில் ஒரு நாள் முட்டையா, நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், நான் 5 நாளும் போடுறேன், நான் அதனோட சேர்த்து சுண்டலோ இல்லை நிலக்கடலையோ அவித்த பயிர் வகைகளை நான் கொடுக்குறேன்னு இப்படி அதை அடுத்தடுத்து எதை நிப்பாட்டினாங்கன்னா அது சிலது பர்சனல் ஸ்கீம்ஸ் அவர் தொடங்கி வச்சாலும் அவர் பேர் வந்துடக்கூடாதுன்னு நிப்பாட்டினாங்க. கொண்டு போய் லைப்ரரி கல்யாண மண்டபமாகன்றதுலேருந்து அதெல்லாம் வேறு விவாதம். அந்த பறக்கும் சாலை திட்டம் இதெல்லாம் அடுத்த விவாதம். பட் அதை தாண்டி மக்கள் பயனாளர்களாக இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே அவங்க கை வைக்க மாட்டாங்க பெரும்பாலும். அதை வந்து அதை விஜய் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் நான் நல்லதுங்கிற அந்த வரவேற்கணுங்கிற நிப்பாட்டி வைக்கிறதுங்கிறது அது சிக்கலுக்குரியதாக மாறும். ஏன்னா நீங்கள் திட்டங்கள் அப்படின்றத தாண்டி ஆக்சுவலாக விஜய் சார் சொன்னது ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப விரிவாக ஒரு ஆய்வு கட்டுரையை எடுத்து கம்பேர் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. விஜய் சார் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு, தேர்தல் அறிக்கைகள். அதில் ஒரு 9 திட்டங்களை மட்டும் செயல்படுத்துவதற்கே உங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகிறது. தமிழ்நாடு கடந்த நிதியாண்டில் வந்திருக்கக்கூடிய நமக்கான ரெவென்யூ ரிசிப்ட்டுங்கிறது 3,31,000 கோடி. அப்போ ஏறத்தாழ 30% உங்கள் பட்ஜெட்டில் வெறும் நலத்திட்டங்கள் மட்டும் 9 நலத்திட்டங்கள். அவருடைய மகளிருக்கான 2500, 6 சிலிண்டரு, விவசாயிகளுக்கான ஆண்டு இது உதவித்தொகை, விவசாய கூலிகள், மீனவர்கள், அதே போல் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கான பெற்றோர் மற்றும் காப்பாளருக்கானது, இப்படி ஒரு 9 ஸ்கீம்ஸை தான் அவங்க எடுக்கிறாங்க. ஜஸ்ட் 9. இந்த 9க்கே 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுது. அவர் வரும்போது கஜானா என்னவா இருக்குங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சு. நான் இங்கே ஆரம்பத்தில் திமுக அதை செய்தார்கள் அல்லவா, வந்துவிட்டு 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் நிதி நிலைமை எப்படி இருந்ததுன்னு. விஜய் அவர்கள் வந்த பிறகு ஒரு ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணுறதும் பெட்டர். ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணாதான் நீங்கள் சொன்ன திட்டம் லேட் ஆச்சுன்னா திமுக மேலே பழிய போட முடியும் பொலிட்டிக்கலி. இன்னொரு பக்கம் ஸ்டாட்டிஸ்டிக்கலி டேட்டா வெளியில் வரட்டும். திமுக அரசு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, டால் கிளைம்ஸ் இருக்கிறது. அவங்க ஜிடிபி வந்து வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக டபுள் டிஜிட்டில் இருக்குது. எக்கனாமிக் சர்வே பல விஷயங்களை பேசியிருக்கு. அது உண்மையாக இருந்தாலும் வெளியில் ஒத்துக்குவோம். ஏன்னா என்னவா இருக்குது உங்கள் கையில் கொடுக்கும்போது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை என்னவா அடுத்து ஏற்றுறீங்களா இறக்குறீங்களான்னு தெரியும். எனவே ஒரு ஒயிட் பேப்பர் விஜய் பேசுகிறார் இல்லையா, வெளிப்படையான நிர்வாகம், டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் அப்படின்னா லெட் ஹிம் கிவ் அ ஒயிட் பேப்பர். ஒவ்வொரு ஆண்டும் முடியும் பொழுது அவரை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரட்டும், ப்ராக்ரஸ் கார்டாக வைக்கட்டும், அதை நோக்கி அது நகரட்டும் அப்படிங்கிற. திமுக செய்தது அவர் ஸ்டாலினுடைய பயம் நியாயமானது. அது நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இதை சார்ந்து அவங்க இப்போ இருக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. விஜய் எல்லா திட்டங்களையும் டே ஒன்லேயே நடத்திட முடியாதுங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கு நிதி உதவி செய்ய முடியாது. ஏற்கனவே நம்ம வாங்குவதற்கான அந்த கடன் அதுக்கு ஒரு 1.5% நம்ம தான் குறைவாக இருக்கிறது, மேக்ஸிமம் லிமிட்டை விட பாரோயிங் லிமிட்டு. அதையும் அவர் வேறு வழி இல்லைன்னா நீங்கள் அந்த கடன் லிமிட் வரைக்கும் போகலாம், அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க முடியாது. மத்திய அரசு அனுமதிக்காது, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் யாரும் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா மத்திய அரசு தான் நீங்கள் அங்கே மூவ் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சின்ன நோடல் ஏஜென்சியாக அவங்க இருக்கிறாங்க. இது ஆக எல்லாமே உடனே செஞ்சிட முடியாது. அந்த ஸ்பேஸும் விஜய்க்கு கொடுக்கப்படும், நான் அதை நம்புகிறேன். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் டிரான்ஸ்பரன்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நியாயமானது. ஆனால் அது அரசில் உட்காரும்போது தான், ஒருவேளை 2வது முறை இவர்களே வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் தொடர்ந்து இருப்பார்களா, ஆட்குறைப்பு செய்திருப்பார்களா நமக்கு தெரியாது. இன்றைக்கி இஃப்ஸ் அண்ட் பட்ஸில் நம்ம அதை பேச முடியாது. சில விஷயங்கள்லாம் வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலை வந்திருக்கும். ப்ரைவேட்டுக்கு கொடுக்க வேண்டிய சூழல். இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளே எம்டிசியில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் டைமராக பர்மனெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்லை. எம்டிசி எல்லாம் கான்ட்ராக்சுவலாக தான் போயிருக்கிறாங்க. ஹையரிங் ஏஜென்சி அவங்க எடுத்து விட்டவங்களாகத்தான் இருக்கிறது. எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு மட்டும் ஒரு காரணம் சொன்னாங்க, அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இல்லைன்னா. ஆனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட்டு ஏஜென்சி மூலியமாக இருக்கிறது கான்ட்ராக்சுவலாக தான் இருக்குது. மாத சம்பளம் உங்களுக்கு பிடிப்பெல்லாம் இருக்கானே நமக்கு தெரியல. ஏதோ ஒரு பாயிண்டில் அதை தனியார் மயமாக்கிறதோ இல்லை பாதி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் அரசு கொள்கை முடிவாக எடுக்கணும். ஆனால் திமுக அதை கண்டித்து தெருவுக்கு வருவார்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க செய்யாமல் விட்டது தான் நீங்கள் சொன்னாலும் அதை அந்த இடத்துல நிரூபிக்க அவங்க போராட வேண்டியிருக்கும். ஸோ ஒரு சுவாரஸ்யமான காலகட்டமாக அது இருக்கிறது. தனிப்பட்ட பர்சனல் இதுக்காக அப்படி திட்டங்களை கை வைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் விஜய் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்குது. அவர் தன்னுடைய இயல்பை எப்படி வெளிப்படுத்துகிறார், அவருடைய குணாம்சம் பர்சனாலிட்டி எப்படி வெளியில் வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பார்க்க வேண்டியிருக்கும். அமமுக தலைவர் டிடிவி தினகரன் வந்து அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி தாவேகா பின்வாசல் வழியாக கடத்திட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவர் வந்து சைனே போடல, ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தாவேகா தலைவர் விஜய் மேலே வைக்கிறாரு. இது உண்மையா?
இது உண்மையாங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்கும் டிடிவி தினகரனுக்கும் இந்த பக்கம் யாராவது பேசியிருந்தா இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது அரசியல் குற்றச்சாட்டாக மாறி போச்சு, பொதுவெளிக்கு வந்துருச்சு. பொதுவெளிக்கு வந்த பிறகு இப்போ இது நம்ம இதுக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுமா, ஏன்னா இப்போ அது கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக போயிடுச்சு. கவர்னர் ஒருவேளை இதை காரணம் காட்டி பதவியேற்பு நிறுத்தி வைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒன்று நடந்துச்சான்னு செக் பண்ணேன்னா கடந்த காலத்தில் குதிரை பேரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி நடந்ததன் காரணமாக அப்போ பீகாரில் நடந்துச்சு 2004 எலெக்ஷனு. ராப்ரி தேவி இவங்க லாலுவினுடைய மனைவி முன்னாள் முதலமைச்சர் அவங்க ராப்ரி தேவி வராங்க, 75 சீட் ஜெயிக்கிறாங்க அந்த கட்சி. மெஜாரிட்டி வரல. குதிரை பேரம் நடக்குதுன்னு கவர்னர் ஆட்சியவே கலைச்சிட்டாரு. ஆட்சினா என்ன, சட்டமன்றத்தை கலைச்சிட்டாரு. அவங்க கேஸ் போட்டு போகிறாங்க. கேஸ் நடந்து ஹியரிங்கு தள்ளி வச்சு வர்றதுக்குள்ளே இன்னொரு தேர்தலை அறிவித்து தேர்தல் நடத்தி நிதிஷ்குமார் தனிப்பெரும்பான்மையோட முதல் முறை சிஎம்மாக உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸை எடுத்து விசாரித்து கலைச்சது தவறு, ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, திரும்ப அவங்கள சிஎம்மாக உட்கார வைக்க முடியாது, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அந்த குதிரை பேரங்கிற வார்த்தையை ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸானது ஒன்று. ரெண்டாவது ஃபோர்ஜரிங்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறார். இன்றைக்கி அவர் வேறு கடிதம் கொடுத்துட்டார், பழசை நிராகரிக்கிறாங்கன்னா அதை எடுத்து ஓரம் போட்டுற முடியும். இல்லை ஏதாவது இதை ஹோல்டு பண்ணணும் என்று ஒருவேளை அவர் முடிவெடுத்தால் சட்ட ரீதியிலாக நான் மேலே கேட்க வேண்டியிருக்குன்னு அவர் நகர்த்தி விடவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பால் கவர்னருடைய கோர்ட்டில் தான் இருக்குது. கூப்பிட்றேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா பழசு தள்ளிடலாம். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, இந்த கடந்த 24 மணி நேர பரபரப்பு பதற்றங்களில் இப்போ ஏறத்தாழ தாவேகாவை நேரடியாக டிடிவி தினகரன் பகைத்து கொண்டார். ஆனால் தாவேகால இருந்து இவர் சைன் போட்டது மாதிரி ஒரு வீடியோவும் ப்ரூஃபாக காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய சிக்கல் சார். இவர் குதிரை பேரம் நடந்துச்சுன்னு அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ண வீடியோ அவங்களே இப்போ எவிடன்ஸை கொடுக்குறாங்க. நாங்கள் கூப்பிட்டு ரகசியமாக ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏன்னா அதில் 10 செகண்ட் வீடியோ தான் அது. முன்னாடி யார் பேசினா கூட யார் இருந்தால் அவர் இப்போ எவிடன் இவரை கிளைம் பண்ணுறாரு. இல்லை அது ஒரிஜினல் தான் வருதுன்னு வைங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் 50 கோடி தரோம் வந்துருங்கன்னு அவங்க பேசினாங்க, அது அந்த வீடியோவில் இல்லை. இவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஒன்று அவர் கையெழுத்துப்பட்ட ஒரிஜினல் லெட்டர் ரிலீஸ் பண்ணி ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ண பார்ப்போங்கிறாரு. ஏன்னா ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ பேசியிருக்காங்க, ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது ஒரிஜினல் லெட்டரை கையெழுத்து போட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இவர் கொண்டு வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. போயிருந்தால் நான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லேயே கொடுக்குறேன், எது நடந்துச்சுன்னு இப்போ நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. ஏன்னா கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, போலியாக சீட்டிங் செய்து அப்படின்ட்டு. இது இப்போ கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது. ஆளுங்கட்சியாக தாவேகா பொறுப்பேற்றுச்சுன்னா அந்த கேஸை ஓரம் போட்டுருவாங்க, அதை தொடவே மாட்டாங்கன்னு வைங்க. பட் கவர்னர் இதை வச்சு குடைச்சல் கொடுக்கணும்னா கொடுக்கறதுக்கு அந்த ஒரு கேஸ் போதும். ஸோ இப்படியான ஒரு நெருக்கடியில் தான் அதை நிற்கிதே தவிர அப்படி செஞ்சுருந்தாலும் அது போடக்கூடாது சார். இன்னொரு விஷயம் தெரியும், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்தது. காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்க பார்த்ததுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கவர்னர் அலுவலகத்திற்கு செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அவரும் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் கிளம்பி போயிருக்காங்க. திமுக எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தது கவர்னர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு திமுகவின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க காங்கிரஸ் ஒரு முயற்சி நடந்தது. குதிரை பேரம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க தேசிய தலைவர்கள் பொறுப்பாளர் யாரோ வந்திருக்காங்க, எல்லாம் கிளம்பி போய் கவர்னரை சந்திச்சு மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுங்கிற அந்த இடத்துக்கு அதை நகர்த்திட்டாங்க. இதுக்கப்புறம் இப்படி தான் ஓடும். எப்படி ஒரு கூட்டணி முறியும் போது வைக்கிற கம்ப்ளைண்ட்டை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாமோ. ஏன்னா முதல் நாள் வரைக்கும் உங்களை அவர் கூட்டணிக்குள்ளே இருந்த வரைக்கும் அவர் அழுத்தலை, உங்களை மோசமாக நடத்தலை, அவங்க உள்ளே இருந்து உங்களை முதுகில் குத்தவே இல்லை, எல்லாம் சரியாக இருந்துச்சு. பிரிஞ்ச பிறகு தான் அது வருதான்னு ஒரு கேள்வியோ, அதை நம்ம எப்படி சீரியஸாக ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். பிரியும் போது அவர் ரொம்ப நல்லவர், அதனால் விட்டுட்டு வெளில போகிறோம் நான் சொல்ல முடியும். ரொம்ப நல்ல கட்சி, மதவாதத்தை எதிர்த்து போராடுது, இருந்தாலும் என்ன பண்ண அவங்க ஜெயிக்கல, இவர் தான் மினிஸ்டர் கொடுக்குறேன்னாங்க, அதனால் போகிறோன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவங்க மாற்றி வச்சுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பிரிஞ்சாச்சு. இப்போ மாற்றி நீங்கள் தான் மோசமானவங்கன்னு நிரூபிப்பதற்காக இவங்க மாற்றி இப்போ கவர்னர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது நம்ம அதை அதுக்கு மேலே சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். தேவை ஏற்பட்டால் இதெல்லாம் இப்போ வழக்குகளாக போகுதுன்னு வைங்களேன். குதிரை பரமெல்லாம் வெறும் கவர்னர் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இங்கே கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக பதிவானதுங்கிறது கொஞ்சம் சிக்கலுக்குரியது. அதை அவங்க எப்படி உடைக்கிறாங்கிறத பொறுத்து. இது போக 2 பேர் மேலே வழக்கு வேறு போட்டிருக்கிறாங்க. விஜய் தான் கூப்பிடணும், விஜய் தவிர யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு ஆளுநர். அந்த கேஸ் எல்லாம் இங்கே பதவியேற்க கூப்பிட்டுட்டாங்கன்னா அதுவும் ட்ராப் ஆகிற இடத்துக்கு போகும். ஸோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இருக்கிறது. அழைத்தார்னாலும் அஷ்டமி நவமிக்கு போக போகிறது இல்லை, அதுக்கு பிறகு தான் போது அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு பிறகு எல்லாமே செட்டில் ஆகி ஒரு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக அரசு இயங்க தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அமமுக ஆல்ரெடி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க. அந்த இடம் எந்த ஏடிஎம்கேயோட ஒரு தொடர போறாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்கு பதில் இந்த 2 பேரில் எடப்பாடி தலைமையில சிவி சண்முகம் தலைமையில இதில் எதை பாஜக ஆதரிக்க போகிறது என்பதை பொறுத்து அதனோடு டிடிவி தொடர்வார நம்ம எடுத்துக்கலாமான ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு பின்னணிலையும் பிஜேபி இருக்கலாமா? ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் சைன் போட சொல்லி சப்போஸ் அதை வேண்டான்னு சொல்லி இது ஒரு குதிரை பேரமாக மாற்றி
இந்த இடத்துல வச்சு ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற திட்டம் இருக்குமா? இல்ல, நீங்க துரந்தர் லெவலுக்கு யோசிக்கிறீங்க. துரந்தர் லெவலுக்கு காமராஜ் அவர்கள் மன்னார்குடி எம்எல்ஏவை இவங்க தான் அனுப்பிவிட்டாங்களான்னு யோசிக்கிறீங்க. ஏதோ சம்திங் நடந்திருக்குங்கிறது எல்லாராலையும் சென்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தா போன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு, அந்த டைம்ல கால் பண்ண இல்லைன்னு சொல்றாரு, இல்லைங்கிறாங்க. 2 பேரும் ஒரே பிரஸ் மீட்லயே விரோதமா பேசுறாங்க. இதெல்லாம் சரி, ஏதோ ஒரு பதட்டத்துல கூட தப்பா பேசியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. துரந்தர் லெவலுக்கு போனாலும் யார் செய்ய சொன்னா அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் அகைன் வெளிச்சம். ஒரு முயற்சி நடந்த உண்மை. இந்த முகத்தை மூடிட்டு ஒருத்தர் போனாரே, கார்ல படுத்துட்டு ஒருத்தர் போனாரு, படுத்துட்டு வாக்குல போனாரே, இதெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு. நீங்க அரசியல்ல இருட்டின பிறகு வேற வழியா போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது கடந்த காலத்துல நடந்திருக்கு, எல்லா கட்சிகளும் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த அளவு கான்ஸ்பிரசிஸ்குள்ள நம்ம போய்க்க வேண்டாம். எனக்கு தெரிய ரொம்ப மெச்சூர்டு பாலிட்டிஷியன்ஸாக இருக்கிற பட்சத்தில், அது ப்ராக்டிக்கல் பாலிட்டிஷியன்ஸாக இருக்கிற பட்சத்தில் பதவியேற்க கூப்பிட்டுட்டா 2 பேரும் இதோட மறந்துடுவாங்க. ஓகே. அதற்கு பிறகு எது எப்படி பயணிக்கிறதுங்கிறத பொறுத்து இஷ்யூ பேசிஸில் திட்டாமல் போகலாம், அவருக்கு ஆதரவையே கூட தெரிவிக்கலாம் வெளியிலிருந்தே கூட. அந்த மாதிரி நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் வரும். பட் ஏடிஎம்கேனுடைய இந்த பிளவு அப்படிங்கிறது அதில் பிஜேபியினுடைய ஹேண்ட்ஸ் மிக நிச்சயமாக இருக்குங்கிறத மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். பை ஏடிஎம்கே அமமுகவினுடைய ஆரிஜினுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் ஆன்டி எடப்பாடியாக இருக்கும். ஸோ இன்னொரு ஃபேக்ஷனை இவர் ஆதரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் அவர் திடீர்னு இல்லை இபிஎஸ் அவர்களோட தான் நான் தொடர்றேன், அதுதான் உண்மையான கட்சி நான் நம்புகிறேன்னாலும் நடக்கலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம அந்த லைனில் இருந்து இது எல்லாத்தையும் பார்ப்போம். எதையும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஸ்டாண்ட் எடுத்து அதில் விவாதிக்க வேண்டிய தேவையில்லை. எதாக இருந்தாலும் அவங்கவுங்க லாபத்துக்கு அவங்க முடிவெடுக்கும் போது அதை விலகி இருந்தே எது என்னங்கிற இடை போடுறதோடு நம்ம நிற்கிறது தான் நம்மளுடைய பார்வைக்கும் நல்லது. ரொம்ப பெரிய அளவுக்கு அதை எடுத்து டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஓகே சார், நன்றி. மிக்க நன்றி.